ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆல் எஜுகேஷ்னல் ஓரியன்டட் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஆல் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ், காலேஜஸ், அட்மிஷன்ஸ், யூனிவர்சிட்டிஸ், ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பாப்அப் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அன்னன்னைக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எங்களுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், எஜுகேஷனல் ஓரியன்ட் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சேனல் அப்படின்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம்னாக்கா பிகாம் அப்படின்னு சொன்னாலே எல்லா டைப்ஸான பர்சன்ஸுக்குமே ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு கோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் இது வந்து நம்மளுடைய டெய்லி லைஃப் ஓரியன்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் கோர்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிகாம் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா வெரி ஸ்பெஷல் கோர்ஸ் ஃபார் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒகேஷ்னல் குரூப் எடுத்து படிக்கிறவங்களுக்கு. இந்த குரூப்ஸ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு இந்த பிகாம் அப்படின்ற கோர்ஸுன்றது ஒரு ஈகரான கோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த பிகாம் டிகிரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நிறையா டைப்ஸான நாலேஜஸ் வந்து நம்ம படிக்காமலே இதில் இருக்கும். பிகாஸ் பிகாம் அப்படின்றதுக்கு உண்டான ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கனாக்கா பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ். இது வந்து 3 இயர்ஸ் படிக்கக்கூடிய ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி தான். டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ். ஸோ யூஜி கோர்ஸில் இருக்கிற அதே மாதிரி பிகாமும் 3 இயர்ஸ். பேட்டர்ன் பார்த்திங்கனாக்கா செமஸ்டர் பேட்டர்ன் தான். இயர்லி 2 செமஸ்டர்ஸ் வீதம் 6 செமஸ்டர்ஸ் வந்து இதில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கோர்சஸ் வந்து எல்லா காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ்லேயுமே ஆஃபர் பண்ணுறாங்க. நாட் ஓன்லி இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து இந்த பிகாம் கோர்சஸ் வந்து எல்லா காலேஜஸ்லையுமே ப்ரிஃபர் பண்ணுற ஒரு நம்பர் 1 கோர்சஸ்னே சொல்லலாம். எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோர்ஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க 12th ஸ்டாண்டர்ட் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். காமர்ஸ், அக்கௌண்டன்சி இல்லைனா ஒகேஷ்னல் குரூப் எடுத்து அதில் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து பெட்டராக ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்படின்னு இருக்கவங்களுக்கு மெரிட் பேசிஸில் கவர்மெண்ட் காலேஜஸில் இந்த பிகாம் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை கட் ஆஃப் மார்க்கு கம்மினாக்கா நம்ம ப்ரைவேட் காலேஜஸில் டொனேஷன் பே பண்ணி கொஞ்சம் ஹையான அமௌண்ட்டு பே பண்ணி ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா 17 to 23 இயர்ஸ் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு. ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10,000 to 1 lakh per செமஸ்டர் வந்து ஆன் ஆவரேஜ் பேசிஸில் டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ரைவேட் காலேஜஸில் வந்து சார்ஜ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் மார்க்ஸ். ஸோ இவ்வளோ சார்ஜ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. பர் இயருக்கு வந்து 500 to 1000 rupees தான் சார்ஜஸ் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட்டு, ஃபீஸு, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் மார்க்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இந்த ஃபீஸ் தான் அப்படின்றத சொல்ல முடியாது. உங்களுக்கு ஃபீஸ், அட்மிஷன் சம்மந்தப்பட்டது எதனா உங்கள் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா கீழே கொடுத்துருக்குற இந்த அட்மிஷன் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ப்ரீஃபாக கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க. எந்தெந்த நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரிஃபரபுளாக இருக்கிற நியர்பை லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ்லாம் ஆஃபராக இருக்குது, என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்றது. ஸோ அதை கேட்டு கூட நீங்கள் உங்களோட ஸ்டடீஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எங்கே படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம்னாக்கா பிகாம் கோர்ஸ் ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸும், லைக் இப்போது நம்ம பார்த்த எலிஜிபிலிட்டி பார்த்தோம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், என்னென்ன காலேஜஸ், இதில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து என்னென்ன காலேஜஸில் ஆஃபர் பண்ணுறாங்க, என்னென்ன சப்ஜெக்ட்ஸு, இது கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஜாப் கிடைக்கும், சேலரி பேக்கேஜஸ் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படியா இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இனிமேல் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ பிகாம் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா வெரி வெரி ட்ரெடிஷ்னல் அண்ட் எவர் கிரீன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாம்க்குன்ற நிறைய நேம்ஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னல் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எவர் கிரீன் கோர்ஸ், மதர் டிகிரி சொல்லுவாங்க, பிகாம் டிபார்ட்மெண்ட்டை வந்து குயின் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் வந்து நம்ம பிகாம் கிராஜுவேஷனுக்கு இருக்குது. +1 குரூப்பில் வந்து காமர்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கனவுலையும் நினைவிலும் இருக்கிற ஒரே கோர்ஸு இந்த பிகாம் தான் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோர்ஸ் வந்து எல்லா காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ்லையும் கிடைக்கிறதுனால ரொம்ப டிமாண்டாக இருக்காது. நம்ம நல்லா படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாலே நம்மளுக்கு என்ன லொக்கேஷன் தேவையோ
அந்த அந்த லொக்கேஷனில் நம்மளுக்கு பிடிச்ச காலேஜஸில் நம்மளுடைய இந்த டிகிரி எடுத்து படிக்கலாம். ஏன்னா எல்லா காலேஜஸ்லையும் ஆஃபர் பண்ணுறதுனால கிடைக்கிற காலேஜில் தான் படிக்கணும் அப்படின்ற எசென்ஷியல் வந்து நம்மளுக்கு இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு கிடைக்காது. ஸோ இது வந்து மோஸ்ட் எசென்ஷியல் கோர்ஸாகவே அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்குமே இருந்துகிட்ருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா காலேஜ்லேயும் பிகாம் கோர்ஸ் இருக்கிறதுனால லைக் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கட்டும், எந்த காலேஜஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நம்ம இந்த பிகாம் கோர்ஸை தான் முதல்ல அங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிகாம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஒரு தனி பெருமை இருக்குன்னே சொல்லலாம். அதனாலேயே நம்ம இந்த பிகாம் கோர்ஸை வந்து ராயல் பிகாம் அப்படின்னு ஒரு நேம் சொல்லியும் இந்த பிகாம் கோர்ஸை வந்து பேர் சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. ஏன் பிகாமை வந்து எவர்கிரீன் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கோர்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம லைஃப்பில் டெய்லி ஓரியன்ட் கனெக்டிவிட்டியாக இருக்கிற ஒரு 100% நம்ம நடைமுறையில் நம்ம அன்னன்னைக்கு வாழ்க்கையில் 100% நடைமுறையில் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா விதமான சோர்ஸஸ்லேயுமே நம்ம இந்த பிகாம் கோர்ஸுக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். அதனாலே நம்ம இதை வந்து எவர்கிரீன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து ஆல் ஏரியாஸை பற்றியும் இதில் ஸ்டடி பண்ணுறோம். லைக் ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் லாஸில் போகுது, ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அது சம்மந்தப்பட்ட எல்லா நாலேஜுமே நம்ம இந்த பிகாம் அக்கௌண்ட்ஸ் படித்த இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்டடீஸ்லேயே நம்மளுக்கு ஸ்டடி ஓரியன்டாக இருக்கும்போதே நம்மளுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிகாம் கோர்ஸில் என்னென்ன கவர் ஆகுதுன்னா அக்கௌண்டிங், காஸ்டிங், டாக்ஸேஷன், பேங்கிங், இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், ஆடிட்டிங் ப்ராக்டிசஸ், பிஸ்னஸ் ஃபினான்ஸ், லா, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் இதில் கவர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதை பற்றிலாம் லேர்ன் பண்ணுவீங்கன்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ப்ரொசீஜர்ஸ், லாஸ், இ-காமர்ஸ், டெக்னாலஜிஸ், ஸ்ட்ராட்டஜிக்ஸ், டெக்னிக்ஸ், இதை பற்றியும் நீங்கள் இதில் ஸ்டடிஸ் பண்ணுவீங்க. ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கோர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். லைக் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆடிட்டிங் ஃபீல்டில் இருக்கிற ஆட்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே 70 to 80% பர்சன்ஸ் வந்து இந்த நம்மளுடைய பிகாம் கோர்ஸ் எடுத்து ஃபினிஷ் பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. கம்பெனி செக்ரட்டரிஷிப் படிக்கலாம் பிகாம் கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம்னாக்கா. காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் படிக்கலாம், எம்பிஏ படிக்கலாம். இது தவிர இன்னும் நிறைய ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் வந்து பிகாம் ரிலேட்டடாகவே நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த பிகாம் வந்து நம்மளுக்கு இவ்வளோ ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். பிகாம் கோர்ஸ் படிக்கிறதுனால நமக்கு நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் கிடைக்கும். என்ன மாதிரினா பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணி ஆர்சி எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, எப்படி டேக்ஸ் பே பண்ணுறதை எப்படி கேல்குலேட் பண்ணுறது, டேக்ஸ் கேல்குலேஷன்ஸ், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு இந்த கோர்ஸில் நிறையாவே கிடைக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஏரியாஸ், என்னென்ன ஏரியாஸில் நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்என்சி கார்ப்பரேட் கம்பெனிஸ், பேங்கிங் செக்டர்ஸ், இன்சூரன்ஸ் செக்டர்ஸ், மேனுஃபேக்சரிங் செக்டார், எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன்ஸ், கோஆப்ரேட்டிவ் செக்டர்ஸ், ஆடிட்டர் ஆஃபீஸ், கன்சல்டிங் சர்வீசஸ், டேக்ஸ் பிளானிங், அட்வர்டைசிங் கம்பெனிஸ், மீடியாஸ், ரீட்டெயில் செக்டர்ஸ், இது மாதிரியான ஏரியாஸில் வந்து நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்டடி பண்ணுற இந்த பிகாம் கோர்ஸ். என்னென்ன மாதிரியான ஜாப் ரோல் நம்மளுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா பிகாம் ஃபினிஷ் பண்ணவங்க அக்கௌண்டண்ட்டாக போகலாம், அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக போகலாம், கேஷியர், பேங்காக இருக்கட்டும், இல்லை எனி டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், கேஷியர்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல். ஸோ எல்லா ஆர்கனைசேஷன்லேயுமே கேஷியர் ரோலுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி மேனேஜராக போகலாம், ஆடிட்டர் அசிஸ்டண்ட்டாக போகலாம், டேக்ஸ் பிளானர் போகலாம், டேக்ஸ் அட்வைசராக போகலாம், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக போகலாம், ஃபைனான்ஸ் மேனேஜராக போகலாம், ஸ்டோர்ஸ் மேனேஜராக போகலாம், கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட், பட்ஜெட் அனலைஸ் பண்ணுறவங்களா போகலாம், அக்கௌண்ட்ஸ் டெவலப்பர், ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் அக்கௌண்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா மேனேஜர் லெவலாக இருக்கட்டும். ஸோ இது மாதிரியான ஜாப் ரோல்ஸ் வந்து இந்த பிகாம் ஃபினிஷ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறையவே கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எசென்ஷியல் பார்ட் இன் அவர் லைஃப்ன்றது வந்து அக்கௌண்ட்ஸ் இல்லாமல் எந்த இண்டஸ்ட்ரியுமே கிடையாது. ஒரு சாதாரண பெட்டி கடையில் இருந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் எல்லாத்துலேயுமே அக்கௌண்ட்ஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல். ஸோ இந்த குரூப் எடுத்து படிக்கிறவங்களுக்கு வந்து நல்லாவே ஸ்கோப் இருக்குன்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிகாம் ரிலேட்டடாக எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா கீழே கொடுத்துருக்குற இந்த அட்மிஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ப்ரீஃபாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.